ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்ப்போம். காமிங்க. சூடாக சாதம். ஓகே. அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு மீன் ஒன்றும் வரல. நெத்திலி மீன் தான் வந்தது. சரி, நெத்திலி மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். சூப்பர். பொரிக்கிறதுக்கு மீன் இல்லைங்கிறதுனால முட்டை வச்சு வச்சுருக்குறோம். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு அத்தை என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போமா? என்னத்தை இன்றைக்கி ஸ்பெஷல்? இன்றைக்கி பூரி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். ஓகே. சைடிஷ் வந்து கிழங்கு வைக்கிறோம். சரி, வாங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருவோம். சரி. கொஞ்சமாக கடுகு. அதுக்கப்புறம் வெங்காயமும் மிளகாவும் வெட்டி வச்சுருக்குறோம். சரி, சேர்த்தே போட்டுலாம். சேர்த்தே போட்டுருவோம். காரத்துக்கு அந்த மிளகாய் மட்டும்தான், ரொம்ப உரப்பு இருக்காது. சரி, நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும்? உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறோம். சரி, அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். அது நான் தண்ணி வடிகட்டலை. அந்த தண்ணியோடையே நம்ம வதக்கினா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்ச மணிக்கு அப்படியே இருக்குது. சரி, இது நல்லா மசைக்கிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டோம். இதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. சரி, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஆமாம், இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது. அதுக்காக நம்ம கொஞ்சம் போல் பொரிகடலை வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, அது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இது போட்டால் திக்காகுமோ? ஆமாம், இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நம்ம இறக்க போகையில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டு இறக்கிற வேண்டியதான். இது நல்லா குழுன்னு கெட்டியாக வரும். சரி, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கிழங்கு வேக வைக்கலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். சரி, கிழங்கு நல்லா கெட்டியாயிருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்னத்தை போடணும்? கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். வாசத்துக்கு லாஸ்ட்டில். அவ்வளோதான். போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தாலும் போதும். சரி, இறக்கி மூடி வச்சுட்டு நம்ம பூரி போட வேண்டியதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். நைட்டு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நாளைக்கு. சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.